வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மிஸ்டர் சக்தி சேனல்ல இன்னைக்கான ரெசிபி என்னன்றத பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ரெசிபி? மாமா இன்னைக்கு சிக்கன் சீஸ் பால் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையானது போன்லெஸ் சிக்கன் 500 கிராம், சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ, கஸ்தூரி மேத்தி, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் பாதி அளவு எடுத்துக்கிட்டால் போதுமானது, பச்சை மிளகா 2, தேவையான அளவு சால்ட்டு, சீஸ், மல்லி இலை, புதினா இலை ஒவ்வொரு கொத்து, டிப் பண்ணுறதுக்காக 2 எக் எடுத்து வச்சுருக்கிறேன், எக்கு பீட் பண்ணுறதுக்காக பெப்பரும் சால்ட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், கோட்டிங்காக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அண்ட் ஃபைனலாக ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப குறகுறன்னு இல்லாமல் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும், ரெண்டுக்கும் மீடியமாக. ஸோ நான் 1 by 1 நான் மிக்ஸி ஜாரில் நான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, கஸ்தூரி மேத்தி, சிக்கன் மசாலா, சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஆனியன், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து புதினா, கொத்தமல்லி இலை, நம்ம எடுத்து வச்சுருந்த பிரெட் ஸ்லைசஸை நம்ம பிச்சு இதில் சேர்த்துக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணி இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எக்கு கூட பெப்பர் சால்ட்டு போட்டு பீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டை நம்ம உள்ளங்கையில் ஆயில் இல்லாட்டி தண்ணி நம்ம அப்ளை பண்ணி அது ஒரு ஃப்ளாட் பொசிஷனுக்கு கொண்டுட்டு வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த சீஸ் க்யூபை எடுத்து உள்ளக்க வச்சு நம்ம ஒரு பால் ஷேப்புக்கு நம்ம கொண்டுட்டு வந்துட வேண்டியதான். ஸோ நான் இதே மாதிரியே எல்லாத்தையுமே நான் அந்த பால் ஷேப்புக்கு நான் கொண்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கிறோம் தானே, அதில் வந்துட்டு நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்து எக்கில் ஒரு டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்து நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ நான் ஃபைனலாக எல்லாத்தையுமே இப்படி எடுத்து வச்சு நான் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ ஃப்ளேமில் தான் எப்போவுமே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, அது வந்து கருகி வம்பா போயிடும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பால்ஸை வந்து ஓப்பன் பண்ணும் போது அதில் உள்ள சீஸ் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ சாஸோடு தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரா இருக்கு. தேங்க்யூ மாமா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச இந்த ரெசிபியை என்னோட ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் இதே போல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.